Assalamualaikum, welcome to our channel Jisna's World. இன்னைக்கு டே 2 இஃப்தாரோட ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் தான். என்ன செஞ்சேன்னா இன்னைக்கு சில்லி பன்னீர் சமோசா. அதுக்கான ரெசிபி என்னெல்லாம் பார்த்துருவோமா. இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து முதல்ல ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு 8 பல்லு பூண்டு, அதுக்கப்புறமா வந்து இதுக்கு தேவையான உப்பு, நெக்ஸ்ட்டாக வந்து வினிகர், அதுக்கப்புறம் இட்டாலியன் சீசனிங். இது இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா வந்து சோயா சாஸு, அதுக்கப்புறம் ஸ்வீட் சில்லி சாஸ், இதுவுமே ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா டொமேட்டோ சாஸும் சோயா சாஸும் வினிகரும் வச்சே செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் செஷ்வான் சாஸ், அதுக்கப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் பெருஞ்சீரக பொடி, அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர், நெக்ஸ்ட்டாக வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா வந்து மெயின் ஐட்டம் பன்னீர். ஸோ நான் இதில் வந்து ஒரு 180 கிராம் பன்னீர் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் வந்து சமோசா ஷீட்டு, 2 உள்ளி, அதுக்கப்புறம் சாட் மசாலா, கரம் மசாலா, அதுக்கப்புறமா வந்து பெப்பர் பவுடர், அதுக்கப்புறமா வந்து கொரியாண்டர் லீஃப். ஸோ இதெல்லாம் இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். ரெண்டாவதாக நான் ஆட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா அப்புறம் தான் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தனால, அதுக்கப்புறமா வந்து கேப்சிகம், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறமா வந்து டொமேட்டோ கெச்சப்பு. இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல வந்து 180 கிராம் பன்னீர் நான் எடுத்து அதை வந்து ரொம்ப ஸ்மால் க்யூபாக கட் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 4ஆக கட் பண்ணி அதை மறுபடியும் குறுக்க வச்சு ஒரு 4ஆக கட் பண்ணணும். நான் இப்போ கட் பண்ணி காணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதை வந்து ஒரு 4ஆக கட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை திருப்பி வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் பன்னீர் அவ்வளோத்தையும். இந்த மாதிரி அவ்வளோத்தையும் நம்ம க்யூபாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக வந்து அது கூட இந்த பன்னீரை வந்து நம்ம இப்போ வந்து ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணும்போது இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் அல்லது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகணும், நான் இந்த வீடியோவில் காணிச்சிருக்க மாதிரி. ஸோ வந்து நான் இதில் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதை எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம சில்லி அந்த மஞ்சூரியனுக்கான கிரேவி வந்து நம்ம பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து அதே பேனில் வந்து மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டாக வந்து அதில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய கார்லிக்கும் ஜிஞ்சரும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து அந்த இதை அவ்வளோத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அது கூட வந்து க்ரீன் சில்லியையும் நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணிவிட்டு இதனோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆனியனை இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆனியனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே ஆகணும். உங்கள்கிட்ட இந்த நேரத்துலேயே கேப்சிகம் இருந்திருந்தால் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு 2வது தான் கேப்சிகம் கிடச்சனால நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் இப்போவே கேப்சிகம் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இது நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா கூட ஒரு 1/2 ஸ்பூன் ஷெஷ்வான் சாஸ், அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் ஸ்வீட் சில்லி சாஸு, நெக்ஸ்ட்டாக வந்து 1 ஸ்பூன் வினிகர், 1 ஸ்பூன் சோயா சாஸ், சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு சாட்டே பண்ணி கொடுத்துக்கலாம். நல்ல சாட்டே ஆகி அந்த சாஸஸோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். ஸோ அது போனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து நோன்பு இருக்கிறனால டேஸ்ட் பண்ண முடியாது, நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து சீனி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீனி, நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக இது சீனி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு சின்ன ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெப்பர், இதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா சாட்டே ஆனதுக்கு அப்புறமாட்டு
நம்ம வந்து இது கூட வந்து நான் கொஞ்சம் போண்டு கெச்சப் இருந்துச்சுல்ல, ஸோ கெச்சப் வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டாக வந்து நல்லா சாட்டே ஆகட்டும். நல்லா சாட்டே ஆகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இப்போ தான் கேப்சிகம் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதையும் நான் குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா சாட்டே ஆனதுக்கு அப்புறமாட்டு நான் வந்து ஒரு சின்ன பவுலில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் அது கூட கொஞ்சம் போல் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல கார்ன்ஃப்ளவர் மிக்சர், அதையுமே இது கூட வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து சில்லி பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இதை எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுங்கிறத நான் இப்போ நெக்ஸ்ட்டாக காணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து அதுக்கப்புறம் அது கூட வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க கொரியாண்டர் லீவ்ஸையும் நான் இது கூட நல்லா ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டாக வந்து இப்போ சமோசா சீட்டை வந்து பைண்ட் பண்ணுறதுக்காக வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவு அது கூட 3 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி நல்ல ஒரு திக் பேட்டராக வந்து நான் வந்து அதை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும், அது அப்போ தான் நல்லா பைண்ட் ஆகும். ஸோ திக்கான பேட்டராக நான் வந்து இது கலக்கி எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டாக வந்து நம்மளோட ஸ்டஃபிங்கை வந்து ஒரு பவுலில் மாற்றி எடுத்தாச்சு. இந்த ஸ்டஃபிங்கை வந்து ஒரு பவுலில் மாற்றி எடுத்துகிட்டு இப்போ வந்து சமோசாவை வந்து எப்படி ஷேப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு பிளேட்டில் சமோசா ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து ஒரு ஷீட் எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு ஷேப்பில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மடக்கணும். ஸோ இந்த மாதிரி மடக்கி அந்த முக்கோணத்தை நம்ம கையில் பிடிச்சிட்டு அதுக்குள்ளாடி இந்த ஸ்டஃபிங்ஸை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஸோ வந்து நிறைய ஸ்டஃபிங்ஸும் ஃபில் பண்ணிடக்கூடாது, அப்போது வந்து சமோசா ஷேப் வந்து நம்மளுக்கு ஒழுங்காக வராது. ஸோ வந்து அதுக்கு தேவையான அளவு ஸ்டஃபிங் ஃபில் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி மடக்கணும். ஸோ நான் எப்படி மடக்கிறதுன்னு தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் வந்து நல்ல அந்த மைதா மாவு மிக்சரை வந்து நல்லா பைண்ட் பண்ணி எடுத்தோன்னா சமோசா இது ரெடி ஆயிரும். ஸோ வந்து இப்போ வந்து நான் கரெக்டாக எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுங்கிறத சொல்லித்தரேன். முதல்ல ஒரு சமோசா ஷீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு எட்ஜை இந்த மாதிரி முக்கோணம் ஆகிற அளவுக்கு மடிச்சிட்டு கொஞ்சம் மைதா பேஸ்ட் அதில் தடவிட்டு இந்த மாதிரி முக்கோணமாக நம்மளோட கையில் வந்து பிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டாக வந்து தேவையான அளவு ஸ்டஃபிங் வச்சுட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த ஷீட்டை அந்த முக்கோணம் மாதிரி வர மாதிரி இப்போ நான் மடக்கிற மாதிரி நீங்கள் வந்து மடக்கி அதுக்கப்புறம் பாக்கி இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே நல்ல மைதா மாவு பேஸ்ட்டை நீங்கள் வந்து தடவி எடுத்திங்கன்னா நல்ல சூப்பரான சமோசா ஷேப் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து செஞ்சு பர்ஃபெக்டான சமோசாவாக எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஸோ வந்து எனக்கு வந்து இது வந்து ஒரு 10 சமோசாவுக்கு கரெக்டாக இருந்துச்சு இந்த ஃபில்லிங்ஸு. நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டாக வந்து ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு அதில் எல்லா சமோசாவையும் போட்டு நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது வந்து ஒவ்வொன்றையுமே நல்ல அழகாக கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு ட்ரை ரெசிபியாக இருந்துச்சு, செம்மையாக இருந்து. எப்போவுமே சிக்கன்லேயே எதாவது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பன்னீரில் பண்ணது நல்லா தான் இருந்துச்சு. ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனல் அவுட்புட் இது தான். நெக்ஸ்ட்டாக வந்து அன்றைக்கி வேறு ஃப்ரைட் ஐட்டம் என்ன இருந்ததுன்னா உளுந்து வடை. அதுக்காக மாமி உளுந்தை வந்து கூரை போட்டு ஆட்டி எடுத்துட்டாங்க. அதுக்கு கூட வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஒரு 2 உள்ளியை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்காங்க. இஞ்சி அதுக்கப்புறம் பச்சை மிளகு இதெல்லாம் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி அது கூட வந்து உப்பு அதுக்கப்புறம் நல்ல மிளகு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா அந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து உளுந்த வடை போட்டு எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ வந்து நல்ல ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து இப்படி இந்த உளுந்த வடை ஷேப்பில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நல்ல கிறிஸ்பியான உளுந்த வடை நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. நல்ல சாஃப்டான உளுந்த வடை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி எங்களோட இஃப்தார் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் முதல்ல தண்ணி ஊற்றி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டாக வந்து உளுந்த வடை, அதுக்காக தொட்டுக்கிட சட்னி, சாலட், குக்கும்பரில் சால்ட் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டாக வந்து பள்ளியிலேருந்து வாங்கியிருந்த கஞ்சி, கிரேப்ஸு, அப்புறம் கிவி, அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் சர்பத்து, நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ் ஜூஸாக வந்து ப்ரொமிக்ரானட்டு, அதுக்கப்புறம் பேர்த்தம்பழம், அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோ சமோசா, சில்லி பன்னீர் சமோசா, நெக்ஸ்ட்டாக வந்து வெந்நீரில் கலக்கின சர்பத். இதெல்லாம் தான் எங்கள் வீட்டோட இன்றைக்கான இஃப்தார் மெனு. உங்கள் வீட்டில் என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.